சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ட்ரம்ப் முன்மொழிந்து ரஷ்ய உக்ரைன் அமைதி திட்டத்தில் திருத்தம் தேவை, ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தல். நன்றி கட்டவர்கள் கோபத்தில் சீறிய ட்ரம்ப் நன்றி தெரிவித்த ஜெலன்ஸ்கி. ஜெனீவா அமைதி பேச்சுவார்த்தைகளின் நடுவில் அமெரிக்க உக்ரைன் பதட்டம் தீவிரம். நெதர்லாந்தின் விமான நிலையம் அருகே ட்ரோன் பறந்ததால் பரபரப்பு, பாதுகாப்பு காரணமாக விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தம். வங்கதேசத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் அதிகம், நிபுணர்கள் எச்சரிக்கை. அமெரிக்கா எச்சரிக்கை பிறகு பரபரப்பு, வெனிசுலாவிற்கு செல்லும் சர்வதேச விமானங்கள் ரத்து. எல்லைகள் மாறக்கூடும், சிந்து இந்தியாவுடன் இணையும் வாய்ப்பு, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சூசகம். ரஷ்யா உக்ரைன் போர் 4வது ஆண்டை நெருங்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த 28 அம்சங்களை கொண்டு அமைதி திட்டத்தை சுற்றிய பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடைபெற்றன. ட்ரம்ப் இதுவரை போரை நிறுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படாததால் புதிய அமைதி திட்டம் முன்வைக்கப்பட்டது. எனினும் இந்த திட்டம் ரஷ்யாவின் நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்கும் வகையில் அமைந்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி தெரிவித்தார். மறுபுறம் ரஷ்ய அதிபர் புதின் திட்டத்தை வரவேற்றுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க அமைதி திட்டத்தை பற்றிய ஆலோசனைகள் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளி நாடுகளுக்கு இடையே ஜெனீவாவில் தொடர்ந்தன. உக்ரைன் தரப்பை அதிபர் அலுவலகத்தின் உயர்மட்ட அதிகாரி ஆண்ட்ரி ஜெர்மாக் வழிநடத்தினார். ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகியவற்றின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் சந்திப்பில் பங்கேற்றனர். அமைதி திட்டம் ரஷ்யாவிற்கு சாதகமாக இருப்பதாக குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகள் அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் எனும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. அடுத்த கட்டமாக அமெரிக்க வெளியுறவு மந்திரி மார்க்கோ ரூபியோ தலைமையிலான குழுவுடன் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பில் அமெரிக்க ராணுவ செயலாளர் டேன் டிஸ்கோல், ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்து ஆண்ட்ரி ஜெர்மார்க் தனது சமூக வலைதளத்தில் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவை அனைத்தும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் அமைதி திட்டத்தில் அவசியமான திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தின. அடுத்ததாக அமெரிக்க அணியுடன் கலந்துரையாடுவோம், உக்ரைனுக்கு நீடித்து அமைதியை ஏற்படுத்த நாடுகள் இணைந்து செயல்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து சர்ச்சை கிளப்பியுள்ளார். சாதாரணமாகவே உக்ரைன் குறித்து விமர்சனத்தோடு இருப்பதாக கூறப்படும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் உக்ரைன் நிர்வாகம் எங்கள் முயற்சிகளுக்கு எந்த மதிப்பும் கொடுப்பதில்லை என்று புகார் எழுப்பியுள்ளார். ரஷ்யாவிற்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்று உலக நாடுகளிலிருந்து எழும் விமர்சனங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் அவர் மறுத்துள்ளார். 2024 தேர்தலின் போது 24 மணி நேரத்தில் போரை முடிப்பேன் என்று கூறிய ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களாக இருந்தும் போரை முடிக்க முடியாமல் சிக்கியுள்ளார். உக்ரைன் அதிகாரிகளை சேர்க்காமல் ரஷ்ய அதிகாரிகளுடன் இணைந்து உருவாக்கிய 28 அம்ச ஒப்பந்தம் உலகம் முழுவதும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் உக்ரைனை சரணடைய வைக்கும் முயற்சி என்றும் ஐரோப்பிய பாதுகாப்பும் ஆபத்தானது என்றும் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒப்பந்தத்தை அங்கீகரித்ததற்காக உக்ரைன் அமெரிக்க உறவில் பிரச்சனை உருவாகலாம் என்று ஜெலன்ஸ்கி முன்னரே எச்சரித்திருந்தார். ட்ரம்ப் வியாழக்கிழமைக்குள் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் மோசமான நிலை ஏற்படும் என்று மிரட்டியிருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. ஆயினும் ஐரோப்பிய தலைவர்களின் தலையீட்டின் காரணமாக தற்போது ஜெனீவாவில் புதிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ட்ரம்பின் கோப பதிவுக்கு சில மணி நேரங்களுக்குள் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது சமூக வலைதளத்தில் உக்ரைன் அமெரிக்காவிற்கும் ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனுக்கும், குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்பின் ஆதரவுக்கும் நன்றி தெரிவிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் சமீப காலமாக விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள் போன்ற முக்கிய பகுதிகளின் மேலாக அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறப்பது பாதுகாப்பு அலாரம் எழுப்பி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நெதர்லாந்தின் 2 முக்கிய இடங்களிலும் ட்ரோன் அச்சுறுத்தல் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெதர்லாந்தின் வோல்கல் ஏர்பேஸ் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்தது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலைமைக்கு சிக்கல் உருவாக்கக்கூடும் என கருதிய வான் பாதுகாப்பு படையினர் அவற்றை சுட்டு வீழ்த்த முயன்ற போதும் ட்ரோன்கள் வேகமாக தப்பி சென்றன. சம்பவத்திற்கு சில மணி நேரங்களிலேயே அருகிலுள்ள ஐன்டோவன் ஏர்போர்ட் வான்வழியிலும் பல ட்ரோன்கள் பறப்பது உறுதி செய்யப்பட்டது. பயணிகள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பை முன்னிட்டு விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு வான்பாதை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. நெதர்லாந்து ராணுவ மந்திரி ரூபன் பிரெக்கெல்மென்ஸ் இதுபோன்ற ட்ரோன் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இப்படியான பிரச்சனைகளை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் ட்ரோன் புகுதல்கள் ஐரோப்பிய நாடுகளில் விமான மற்றும் ராணுவ தளங்களின் பாதுகாப்பில் புதிய சவாலாக மாறி வருகின்றது.
வங்கதேசத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஏற்பட்டு கடுமையான நிலநடுக்கம் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. டிக்டர் அளவுகோலில் 5.7 என்ற அளவில் பதிவான இந்த அதிர்வு தலைநகர் டாக்கா உட்பட மத்திய பகுதிகளை பலத்ததாக குலுக்கியது. நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. சில கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து சனிக்கிழமையும் 3 முறை லேசான அதிர்வு உணரப்பட்டன. இதனால் மக்கள் மத்தியில் பெரும் பதட்டம் உருவாகியுள்ளது. நிலநடுக்கம் தொடர்பான ஆய்வாளர்கள் எச்சரிக்கையில் தெரிவித்ததாவது, வங்கதேசத்தில் நிலத்தட்டு இயக்கம் தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் இன்னும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதிக வாய்ப்பு உள்ளது. முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் வருங்காலத்தில் அதிக இழப்புகள் ஏற்படக்கூடும். வங்கதேசத்தின் சிறப்பு செய்தித்தாள் தி டெய்லி ஸ்டார் வெளியிட்ட தகவலில் டாக்கா மாவட்ட நிர்வாகம் இதுவரை 14 கட்டடங்கள் சேதமடைந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. சேத விவரங்கள் தொடர்ந்து கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு அதிர்வுகள் தொடர்வதால் மக்களும் அதிகாரிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது. வெனிசுலாவை சுற்றியுள்ள ராணுவ பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் வெளியிட்ட எச்சரிக்கை காரணமாக உலகின் பல விமான நிறுவனங்கள் வெனிசுலாவிற்கான சேவைகளை ரத்து செய்துள்ளன. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் பசிபிக் மற்றும் கரீபியன் கடற்பகுதியில் உள்ள சில கப்பல்களுக்கு அமெரிக்க ராணுவம் மேற்கொண்டு தாக்குதல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இதனை வெனிசுலா அதிபர் நிகோலஸ் மதுரோ கடுமையாக மறுத்து எங்கள் மீனவர்கள் தொழிலாளர்களை குறிவைத்து அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை மீறுகிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதே நேரத்தில் கரீபியன் கடலில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை குவித்து வருகின்றது. குறிப்பாக உலகின் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் போர் அப்பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெனிசுலா அரசு அவசர நிலை அறிவித்து பிளான் இண்டிபெண்டன்சியா 200 என்ற பெயரில் நிலம் கடல் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வழியில் பறப்பது ஆபத்தான நிலையை உருவாக்கும் என FAA எச்சரிக்கையிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து உலகின் பல நாடுகள் அந்த நாட்டுக்கு விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வருகின்றன. ஸ்பெயின், போர்ச்சுகல், சிலி, கொலம்பியா, பிரேசில், டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் விமான நிறுவனங்கள் வெனிசுலா புறப்பாட்டை நிறுத்தி வைத்துள்ளன. மொத்தம் 6 முக்கிய சர்வதேச விமான நிறுவனங்கள் காலவரையின்றி சேவையை ரத்து செய்துள்ளன. துருக்கி ஏர்லைன்ஸ் நவம்பர் 24 முதல் 28 வரை வெனிசுலாவிற்கான விமான சேவையை இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா வெனிசுலா பதற்றம் மேலும் உயர்ந்து வரும் நிலையில் சர்வதேச விமான பயணத்திற்கும் இதன் தாக்கம் பெரும் கவலைக்குரியதாக உள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிந்து பிராந்தியம் எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணையும் வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பான கருத்தை வெளியிட்டுள்ளார். 1947 பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்ட சிந்து பகுதி வரலாற்று மற்றும் நாகரிக ரீதியாக இந்தியாவுடன் இணைந்த ஒன்று என அவர் குறிப்பிட்டார். ராஜ்நாத் சிங் சிந்து இந்துக்கள், குறிப்பாக முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானியின் தலைமுறையை சேர்ந்தவர்கள் சிந்து பிராந்தியம் இந்தியாவிலிருந்து பிரிந்திருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். இதை அத்வானி தனது புத்தகங்களிலும் குறிப்பிட்டுள்ளதாக அவர் நினைவூட்டினார். பிரிவினைக்கு முன்பு சிந்து மாகாணம் இந்தியாவின் முக்கியமான கலாச்சார மையங்களில் ஒன்றாக இருந்தது. பிரிவினைக்கு பின் அந்த பகுதியில் வாழ்ந்து சிந்து இந்துக்கள் பெருமளவில் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இந்துக்கள் மேலும் சிந்து மாகாணத்தின் மத ரீதியான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டும் போது அங்கு வசித்த சில முஸ்லிம்களும் சிந்து நதியின் நீரை மெக்காவின் ஆப்-இ சம்ஜத் நீருக்கு ஒப்பிட்டதாக அத்வானி கூறியதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சிந்து இன்று இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருந்தாலும் நாகரிக ரீதியாக சிந்து எப்போதும் இந்தியாவின் அங்கம் என்றார் அவர். அவரது உரையின் மிகவும் கவனத்தை ஈர்த்த பகுதி, எல்லைகள் மாறக்கூடும், ஜாருக்கு தெரியும், நாளை சிந்து மீண்டும் இந்தியாவுடன் இணைந்து விடலாம் என்று அவரது கூற்றாகும். இந்த கருத்து இந்திய பாகிஸ்தான் உறவுகளை சுற்றிய விவாதத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.